பாரம்பரியமான ஒரு இனிப்ப புதிய வடிவத்துல சுவைக்கலாம் வாங்க. ஆமாங்க. இன்னைக்கு நம்ம ரோல் கொழுக்கட்டை தான் எப்படி செய்றதுங்கிறத பார்க்க போறோம். முதல்ல 1 கப் கடலை பருப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்து 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு வெந்ததும் தண்ணிய வடிகட்டிட்டு அத கொர கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல வெல்லம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அத கரைய வைங்க. வெல்லம் கரைஞ்சதும் துருவிய தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. இப்போ அரைச்ச பருப்பு, ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்து கெட்டி பதம் வந்ததும் இறக்கிடுங்க. இப்போ வெளிப்புற மாவுக்காக அரிசி மாவில் கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் நெய் சேர்த்து சூடான தண்ணி ஊற்றி சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு வாழை இலையில் நெய் தடவி கொஞ்சம் மாவு வச்சு அது மெல்லிசா தட்டி எடுத்துக்கோங்க. அது மேலே பூனத்தை வச்சு எல்லா பக்கமும் பரப்பி விடுங்க. அதை வாழை இலையில் வச்சு சுருட்டி எடுத்து ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சுவையான ரோல் கொழுக்கட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்